உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மிஸ்டர் மோகனா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னங்க ஆச்சு? உங்க போன். அட, நம்ம புது பக்கத்து வீட்டுக்காரர் தான் கால் பண்றாரு, எடுக்க வேண்டியதானே? அவங்களதான் மீட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தா கால் பண்றாங்க. பேசு பேசு பேசு. இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது அவர் என்ன பார்த்தாரா? ஐ மீன், நான் மயக்கத்துல இருந்தப்போ. அப்போ அவர் என்ன பார்த்தாரா? நான் தான் உன்கிட்ட ஹாஸ்பிட்டல்லயே சொன்னல, அவர் தானே அவர் கார்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததுன்னு. மறந்துட்டியா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ பிரதர், சொல்லுங்க. ஹலோ யுவன், உங்க வைஃப் எப்படி இருக்காங்க? She is absolutely perfect, fine and healthy. Firstly, I genuinely want to thank you. ஏன்னா உங்களால தான் ராதிகாவை டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடிஞ்சது. வருங்கால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ள எதுக்கு தேங்க்யூ? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்காம வேற யார் பண்ணுவாங்க? That's very very sweet of you. பட் நான் வெறுமனே ஃபோன்லயே தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்ல ஆசைப்படல. நீங்க ப்ளீஸ் நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். எங்க வீட்டு சமையல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்தா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். என்னோட ஒய்ஃபையும் மீட் பண்ணுவீங்க, அதோட என்னோட வீட்ல இருக்க எல்லாரையும் மீட் பண்ணலாம்ல. வாட்ஸ் ஐ? Sounds like a plan. And நாங்க உங்க வைஃபையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும் and கூடவே ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்ச மாதிரி இருக்கும். அட, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. நீங்க முதல்ல சாப்பிட வாங்க, அதுதான் எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. என் ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. Yeah, of course. நம்ம பக்கத்து வீட்டுக்கு வர போறவர என்னங்க, அவருக்கு தேங்க்யூ சொல்லணும்ல, நம்மளுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காருல. ஹலோ ஹலோ. போன் கட் ஆயிடுச்சு. போன் கட் ஆயிடுச்சா? ஆமா. குஷி, நான் யுவனோட வைஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க தேங்க்யூ சொல்றதுக்காக பேசினாங்க. முன்னாடி தானே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆச்சு, பட் அவங்களால நம்மளோட ஹோலி வேஸ்ட் ஆயிடுச்சுல. நீங்க என் கூட ஹோலி விளையாடுனீங்களா? குஷி, ஆனா இது விளையாடல. அவங்களதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. குஷி, அந்த லேடிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவங்களுக்கு காயம் பட்டுச்சு. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரியுமா? ஓகே. மேபி நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும், நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். there you go. இல்ல, நான் அப்பாவையும் ராதாவையும் பேச விடவே கூடாது. அறிங்க போதேந்தா. போன் கொடு குஷி. மாட்டேன். குஷி. ஹலோ. ஹலோ, யாரு? நான் ஆலியா பட். போனை கொடு. என்ன? சரி ஆலியா மேடம், நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா? உங்க அப்பா எங்க இருக்காரு? மாட்டேன். ஏன்? அவருக்கு மூடல, எனக்கும் மூடல. நான் வைக்கிறேன். பை. சரி சரி, ஓகே ஓகே. உங்க அப்பா இப்ப பிஸியா இருக்காருல்ல? அப்பனா நான் எப்ப ஃபோன் பண்ணட்டும் அவர்கிட்ட பேசுறதுக்கு? இன்னைக்கு டைம் இல்ல, நாளைக்கு டைம் இல்ல, எனக்குமே டைம் இல்ல. குஷி. பை. ஐயோ அண்ணா. குஷி. என்னாச்சு? இல்ல, கட் ஆயிடுச்சு. ராதிகா, ம். அந்த புனித உன்கிட்ட மரியாதை குறைவா பேசினால? ஐயோ இல்ல யுவன். அவரோட பொண்ணு தானே அது? ஆமா அண்ணா. யுவன் ஏன் மரியாதை குறைவா பேச போறா? இல்ல யுவன், லிசன் லிசன், ஒண்ணு ஆகல. முகம் இந்த மாதிரி வாடி போயிருக்கு. ஒரு ஐயோ நிமிஷம் இல்ல ஃபோன் பண்ணி யுவன், கேப்போம். அவங்க அப்பா டயர்டா இருக்காரு. தட்ஸ் இட். அவங்க அப்பா டயர்ட் ஆகி தூங்கிட்டாரு. டயர்டா தானே இருப்பாரு. இன்னைக்கு இவ்ளோலாம் நடந்திருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ சின்ன பொண்ணு, நீங்க ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? நம்ம எல்லார்கிட்டயும் மரியாதை தானே பேசுறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடுங்க, பரவாயில்ல. சின்ன பொண்ணு. சரி பரவாயில்ல, எப்படியும் அவங்க நம்ம மீட் பண்ண தானே போறாங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். நான் மறந்து போயிட்டேன் பாரு, போய் மாத்திரை கொண்டு வரேன், நீ உட்காந்துரு. என்ன பண்ற நீ? மரியாதை இல்லாம பேசுற, என்னதான் ஆச்சு உனக்கு? உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு இவ்ளோ நல்ல ஃபெஸ்டிவல் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது.
இல்ல. நீங்க என் கூட ஹோலி விளையாடுறீங்களா? ஃபேமிலில யார் கூடயாச்சும் விளையாடுறீங்களா? இல்ல. அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்க தான் ஹாஸ்பிடல் கூட்டு போகணும், நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணணும். நீங்க ஹாஸ்பிடல் கூட்டு போகணும்னு அவசியமே இல்லையே. குஷி, ஹோலியோ தீபாவளியோ யாருக்காவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா நான் பண்ணுவேன். வெரி கிரேட். அதாவது ஃபேமிலியை விட்டுட்டு மத்த எல்லாருக்கும் என்னென்னவோ பண்ணுவீங்க. பட் எங்களை பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்ல. என்ன பேசுற குஷி நீ? ஓகே 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 ஷீ இஸ் ஃபயர். என்கிட்ட எப்படி பேசுறான்னு பார்த்தல? ஒரு நிமிஷம் குஷி, உன் ரூமுக்கு போயேன். என்ன பாக்குற? ஆர்டர் கொடுக்கல, ரெக்வெஸ்ட் பண்ற. போ, போய் படுத்து தூங்கு போ. இன்னைக்கு இவங்க 2 பேரையும் பேச விடாம நான் தடுத்துட்டேன். ஆனா இது எவ்வளவு நாள் நடக்கும்? நம்ம அந்த வீட்டுக்கு வர ஷிஃப்ட் ஆக போறோம். அப்ப 2 பேரும் நெய்பர்ஸ் ஆயிப்பாங்க. அப்ப கண்டிப்பா பாத்துப்பாங்க. நோ, அப்படி நடக்க கூடாது. நான் பெருசா ஏதாவது பண்ணணும். ஐ திங்க் ராதிகாக்கு உள்ள ஹீட்டா இருக்கு, அதனாலதான் சரியா தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஏன் ஏசிக்கு என்ன ஆச்சு? கடவுளை, இதையும் வேலை செய்யல. இந்த ஏசி இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? ஐயோ, ராதிகாவோட தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு தோணுதா. நீ பதறினா அது எனக்கு வலிக்குது, நீ சந்தோஷப்பட்டா எனக்கு அது நிம்மதியா இருக்க. உன்னுடைய துணை என்னோட அதிர்ஷ்டம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.